ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த ட்ரையாங்கிள் யுத்தத்தை பற்றி அடிக்கடி நம்ம தமிழ் பட்சத்தில் வீடியோ பார்த்துட்ருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. இதுதான் இன்றைக்கி ஹாட் டாபிக். எல்லா இடங்களிலுமே இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் இருக்குது. மிடில் ஈஸ்ட்டில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது அது அந்த நாடுகளை மட்டும் பாதிக்காது, அது எல்லா நாடுகளையும் பாதிக்கும். ஏன்னா எல்லாருமே கச்சா எண்ணெய் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அந்த கச்சா எண்ணெய் மிடில் ஈஸ்ட்லேருந்து வரணும். அதுக்கான ஜலசந்திகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை ஈரான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. 90% டிராஃபிக் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. சீனாவினுடைய வெஹிக்கிள் மட்டும்தான், அந்த டேங்கர்ஸ், அந்த கப்பல் மட்டும்தான் அது வழியாக பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை ஈரான் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ எல்லாத்தையும் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு, வித் இந்த ஃபயர் அப்டேட்டில் என்னெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த ஒரு ஷார்ட்டான நியூஸ் அப்டேட்டாக பார்த்துட்டு போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தான். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இப்போது அமெரிக்கா எல்லா நாடுகளையும் சேர்த்து ஒரு ஈரானுக்கு ப்ரெஷரை கொடுத்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத சோதித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இன்னும் ஒரு வாரம் மூடி இருந்தால் கூட பல நாடுகளில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க தொடங்கும். இன்றைக்கி கூட சீனா வெளிப்படையாக அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரி, பிக்கஸ்ட் ஆயில் ரிஃபைனரி நிறுவனத்துக்கு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க. இனி ஆயில் ரிஃபைன் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டாம். ஏன்னா நமக்கான ஆயில் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரும் கேள்வியாக இருக்கும்போது நாம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு ஆயில் ரிஃபைன் பண்ணி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் சீனாவினுடைய இப்போதைய கமாண்ட். சரி, அதே சீனா ஈரான் விஷயத்தில் ஈரானுக்கு எதிராக நீங்கள் நடத்துகிற தாக்குதல் ரொம்பவே கொடுமையானது அப்படின்னு சொல்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய இந்த கருத்து உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு எதிரானதும் அதே நேரத்தில் ஈரானுக்கு ஆதரவானதுமாக இருக்குது. வெளிப்படையாக ஈரானுக்கு ஆதரவாக சீனா நிற்கிறார்கள். அப்போது சீனாவுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க ஈரான். நீங்கள் எங்களுக்காக பேசினது ரொம்பவே நன்றியாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒரே திசையில் பயணிக்கும்போது எங்களுக்கான சப்போர்ட்டாக சீனா பேசினது எங்களுக்கு அடுத்த ஒரு சக்தியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் சீனாவுக்கு நன்றியை சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கி 2 நாடுகள் முக்கியமான ஆயுதங்களை சோதித்து பார்த்துருக்காங்க. ஒன்று அமெரிக்கா சோதித்து பார்த்த ஆயுதம் டூம்ஸ்டே ஆயுதம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஹிரோஷிமா, நாகசாகிலாம் போட்டாங்களே அணுகுண்டு, அதை விட 20 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதத்தை நாங்கள் சோதித்து பார்த்து வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா. நேற்று ஈரானுக்குள்ளே அவங்க ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிற மிசைல்ஸ் எல்லாத்தையுமே, ரொம்ப துல்லிய தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்ஸை புதுசாக உருவாக்கி அதை டெஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி லைவாக எங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, ஈரானில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. PRSMS அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மிசைல்ஸை. ஸோ இப்படி லைவாக ஈரானை ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா. இவங்க தான் மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை, வடகொரியாவும் நேற்று ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களுடைய கப்பல்லேருந்து ஏவக்கூடிய மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்குறத கிம் அவர்கள் நேரடியாக பார்த்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. வடகொரியா ஈரானுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டாங்க, சொல்லு மாப்பிள்ள நீ சொன்னால் நான் உடனடியாக ஒரு மிசைல் அனுப்பி வைக்கிறேன், இஸ்ரேல் காலி அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வெளியானதல்லவா, அது உண்மை கிடையாது. இன்னும் வடகொரியா இந்த யுத்தத்தை பற்றியான நேரடி விஷயங்கள், அதாவது அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலை. அவங்களுடைய நியூஸ் மீடியா அவுட்லெட்டும் இது பற்றியான எந்த செய்தியும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அது இன்றைக்கி தான். அது என்னென்னா, இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தேவை என்னென்னா, GCC நாடுகள், அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஈரானுக்கு எதிராக போர் புரிய வேண்டும். அவங்க எல்லாத்தையுமே இந்த யுத்தத்துக்குள்ளே கொண்டு வருவது தான் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான எண்ணமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. இந்த உண்மையால் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டால் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லா நாடுகளும் ஈரானுக்கு எதிராக திரும்பிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி அசர்பைஜானுக்கு எதிராக ஈரான் அட்டாக்கை நடத்திட்டாங்க அப்படிங்கிறது பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. அசர்பைஜான் அப்படின்னு சொல்லும்போதே கண்டிப்பாக அங்கே துருக்கியும் வந்துடுவாங்க. நேற்று துருக்கிக்கு எதிராக ஈரான் தாக்குதலை நடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நாட்டோ நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக என்னப்பா எங்கள் நாட்டுக்கு எதிராக அதுவும் நாட்டோவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறியா, நாங்களாம் ஒன்று கூடவா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்களே. இன்றைக்கி அசர்பைஜானுக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது ஒரு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக ஸ்பெயின்லேருந்து தான். வெள்ளை மாளிகை ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஸ்பெயின் எங்களுடைய ஏர் ஸ்பேஸை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் ஸ்பெயின் கூட ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம், அது என்ன எங்களுக்கே நீங்கள் ஏர் ஸ்பேஸ் தரமாட்டிங்களா அப்படிலாம் சொல்லி பகிரங்கமாக ஸ்பெயின் கூட எல்லா ட்ரேடையும் நிப்பாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஸ்பெயினுக்கு ட்ரம்ப் அவர்கள் பேசினது கேட்டுருச்சு, ஸ்பெயின் சம்மதித்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. பட் உண்மையிலேயே ஸ்பெயின் சம்மதிக்கவில்லை. அதாவது அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை இன்னும் எந்த நாடும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்பெயின் உறுதியாக
வெளியாகியிருக்காங்க. இன்றைக்கி இத்தாலி மட்டும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மிடில் ஈஸ்ட்டுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தான். மிடில் ஈஸ்ட்டில் நிறைய நாடுகளுக்கு இந்த உதவி தேவைப்படுகிறது, எனவே நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அங்கே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். பிரான்ஸும் ஜெர்மனியும் சேர்ந்து 2வது உலகப் போருக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்காங்க. அதுதான் யூரோப்புக்கு தேவையான அணுகுண்டுகளை அவங்களே தயாரித்து வார்ஹெட்டினுடைய எண்ணிக்கையை வெளியில் சொல்லாமல் வைக்கிறது அப்படிங்கிறது. கேட்குறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல. ஜெர்மனிக்கு இந்த பவர்லாம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3rd வேர்ல்டு வார் மஸ்ட்டாக நடந்துடும் பார்த்துக்கோங்க. எப்போவுமே பாருங்கள் வரலாறில் ஜெர்மனி எப்போல்லாம் பெருசாக வராங்களோ அன்னைக்கெல்லாம் அவங்க ஒரு வேர்ல்டு வாரை வச்சு ஜெர்மனி அப்படியே ஒதுக்கி விட்டுருவாங்க அமெரிக்கா. ஸோ இதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ ஃப்ரான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணு ஆயுதம் அமெரிக்காவை நம்பி மட்டுமே இருக்க வேண்டியதாக இருக்குது, அது சரியில்லை, எங்களுக்கு நாங்களே சில விஷயங்களை உருவாக்கி கொள்ள போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு ஜெர்மனியும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அப்படின்னா ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் மட்டும்தான் இந்த புதிய கொள்கைக்கு, இதை பிளான் பி அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த புதிய பிளானுக்கு ஓகே சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. போலந்து, ஸ்வீடன், நெதர்லாந்து, பெல்ஜியம், டென்மார்க், கிரீஸ் இவங்களும் இதற்கான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அணு ஆயுதத்தை உருவாக்க வேண்டும், அதுவும் வேறொரு நாட்டினுடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கக்கூடாது, நமக்கான அணு ஆயுதமாக இது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இத்தனை நாடுகள் ஒன்று கூடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இப்போ நடக்கக்கூடிய ஈரான் யுத்தம் தான். ஏன்னா ஈரான் யுத்தத்தில் ஈரான் டைப் அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா இவங்க நினச்ச இடத்துலலாம் அடிச்சிருப்பாங்களா? இல்லை, அணு ஆயுத போர் வந்துடும் அப்படிங்கிறது அவங்க பயத்திலேயே அடிக்காமல் இருந்திருப்பாங்க. இப்போ வடகொரியா எஸ்கேப் ஆகிற மாதிரி எஸ்கேப் ஆகியிருந்திருக்கலாம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி வெனிசுலா. வெனிசுலாவிலேருந்து ஆயில் அப்படிங்கிறத அமெரிக்கா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் ஆயத்தமாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதுக்காக தான் மாதர் அவர்களை அரெஸ்ட் பண்ணிங்களா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோமா? வெனிசுலாவில் மட்டும் ஆயிலை மட்டும் அவங்க எடுக்கலை, கச்சா எண்ணெய் மட்டும் எடுக்கலை, அடுத்ததாக கோல்டு அப்படிங்கிறதையும் எடுக்கிறாங்களாம். ஸோ வெனிசுலாவில் இருக்கக்கூடிய கோல்டை அமெரிக்காவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. வெனிசுலாவினுடைய செய்தி இப்படி இருக்கும்போது இன்றைக்கி தான் நம்ம நேபாள், பக்கத்து நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நேபாளில் எலெக்ஷன், நேபாளில் ஜென்சி போராட்டத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய எலெக்ஷன் காரணமாக அங்கே பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பட் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சவுத் கொரியாவினுடைய லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற அந்த இன்டெக்ஸ் ரொம்பவே அடி வாங்கியிருக்கான் 2024க்கு பிறகு. ஏன்னா அங்கே தற்கொலைகள் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. அசர்பைஜானிலிருந்து நிறைய மனிதர்கள் இப்போது வெளியேற்றப்படுகிறார்கள் என்கிற தகவல் கொஞ்சம் ஷாக்கிங் தான். ஏன்னா ஈரானுடைய அட்டாக் வந்ததுனால கிடையாது, அசர்பைஜானும் ஈரானும் பார்டர் ஷேர் பண்ணுறாங்கல்ல. ஸோ ஒருவேளை ஈரானுடைய தாக்குதல் அவங்களுடைய நாட்டுக்குள்ளேயும் வந்துருமோ, அதனால் பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லா இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க. அந்த அட்டாக்குக்கு ஹிஸ்புல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, 15 மாதம் இஸ்ரேல் வயலேஷன் அப்படிங்கிறது எங்கள் நாட்டுக்குள்ளே இருந்துச்சு, அதாவது லெபனானுக்குள்ளே இருந்துச்சு. இந்த 15 மாத வயலேஷனுக்கு எதிராக தான் இந்த ராக்கெட் பேரேஜ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எதிராக ஏவுகிறோம் அப்படிங்கிறது தான் ஹிஸ்புல்லா கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஆப்ரேஷன், இவங்க 2 பேருமே சேர்ந்து துருக்கிக்கு எதிராக ஈரான் நேற்று நடத்தின அட்டாக்குக்கு வன்மையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், குவைத் போன்ற எல்லாருமே இப்போ ஈரானுக்கு எதிராக அவங்களுடைய படைகளை திரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது இந்த யுத்தத்தினுடைய முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுது. ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு நாடு டைரெக்டாக ஈரான் கூட சண்டைக்கு போகிறாங்க அப்படின்னா ஈரானுடைய தாக்குதல் அந்த நாடுகளுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும் என்பதும் நாம் சொல்லி தெரிய வேண்டாம். ஏன்னா அமெரிக்கா வர ஈரான் தாக்குதல் நடத்த முடியாது, பட்டு கிட்ட இருக்கக்கூடிய நாடுகளை ஈரான் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் சீக்கிரமாக அடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த ட்ரோன்ஸை தடுக்கிறதுக்கான இன்டர்செப்டார்ஸ் இப்போ அமெரிக்காவிடமும் இல்லை. அமெரிக்கா அது உக்ரைன்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க என்பது தான் கூடுதலான தகவல். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள், நிறைய அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்னும் பல செய்திகள்லாம் தெரிந்து கொள்வதற்கு தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.